ஹலோ காய்ஸ், நாகப்பட்டினத்துலேருந்து ஏகேஆர் ஆட்டோர்லேருந்து உங்கள் கஃபூர் பேசுகிறேன். இப்போ இந்த வண்டி என்ன ஆச்சுன்னா, ஃபோர்க்கு ரேசர் செட்டு போயிட்டு இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து ஃபோர்க்கு பிரித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த டீ ஸ்டெம்மு எல்லாமே பிரித்து வச்சுருக்கோம். இந்த டீ ஸ்டெம்மு வந்து பிடிச்சி போயிட்டு இப்போ வந்து நம்ம மறுகாடில் வந்து போல்டை கட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த ஆயில் சீல்லாம் நம்ம மாற்றணும். அது மாதிரி எல்லாத்தையும் வைசரு ஹெட்லைட்லாம் கழட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதை மாதிரி நம்ம வந்து ஃபோர்க்கு ரேசர் போட்டிங்கன்னா நம்ம ஒரிஜினலாக வாங்கி போடுங்க. அப்போ வந்து வண்டி வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இதோட நம்ம சின்ன சின்ன வாசர் போல்டு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதில் அலன்கி போல்டெல்லாம் போயிருந்தது, எல்லாமே புதுசு மாற்றுறோம். அதோட நம்ம மறுகாடு கிளாம்பு புதுசு மாற்றுறோம். ஆமாம், அதுமாரி ஃபோர்க் ஆயில் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒர்த்தான ஆயிலாக போடுங்க. போட்டிங்கன்னா சஸ்பென்ஸு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபோர்க் ரேசர் வந்து டீ ஸ்டெம்பில் எவ்வளோது அடி வாங்கியிருக்கு பார்த்தீங்களா. அது வந்து நம்ம புதுசு வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆமாம், இதை மாதிரி நீங்கள் எந்த பொருள் போட்டாலும் ஒரிஜினாலிட்டியாக போடுங்க. அதேமாதிரி இந்த டீ ஸ்டெம்ப் பைப்பு ராடு வந்து உங்களுக்கு வந்து புஷ் ராடு வந்து அது போயிட்டு, அதனால் நம்ம அதையும் புதுசு சேஞ்சு பண்ணுறோம். அதேமாதிரி இந்த லாக்கு, சின்ன சின்ன லாக்கு, ஆயில் சீல்டு வந்து ஒரிஜினாலிட்டியாக போடுங்க நீங்கள். ஆமாம், இது நீங்கள் ஒரிஜினலாக போட்டிங்கன்னா வண்டியோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஆயில் வந்து சீக்கிரம் லீக் ஆகாது. இந்த லாக்கு வந்து போயிருந்தது, அதனால் லாக்கையும் நம்ம வந்து சேஞ்சு பண்ணிடுறோம் வண்டியில். அதேமாரி ஸ்ப்ரிங்கு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஸ்ப்ரிங்கு வந்து ரொம்ப தேய்மானமாக இருந்தது, சஸ்பென்ஸ் இல்லை ஃபோர்க்கில். அதனால் நம்ம வந்து அதையும் நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கி போட்டுடுறோம். இதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஷோல்ட்ரு பெயின் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வண்டியை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ணி வச்சிங்க. அப்போ வந்து இல்லை நம்ம வந்து எங்கேயாவது லாங் போகும்போது நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கை எதுவுமே வலிக்காது. அதனால் என் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிங்க. இதெல்லாம் பாருங்கள், நான் வந்து ஃபுல் வீடியோ இது பண்ணி நான் வந்து வண்டியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் இதை மாதிரி வண்டியை வந்து உங்களுக்கும் வேலை பார்க்கணுன்னா நம்ம ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது வேலை பார்த்தாச்சு. அதோடு இது வந்து கஸ்டமர் வந்து பழசில் டிஸ்க்கு காலிஃபர் கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து பழசை காமிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் என்ன தான் நீங்கள் பழசை போட்டாலும் நீங்கள் வந்து புதுசு வாங்கி போட்டிங்கன்னா சஸ்பென்ஸு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒயரிங்கிட்டு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வண்டி ஒயரிங் இது இப்படியே வண்டியை ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அதான் ஒயரிங் வந்து எப்படி இருந்தால் புதுசு மாற்றுங்க, அதையே சரி போடணும்னு நினைக்காதீங்க. இதுதான் டிஸ்க்கு காலிஃபர் கிட்டு, நம்ம வந்து அதை மாற்றியாச்சு. ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ், என் ஐடியா ஃபாலோ பண்ணிங்க.